ஹலோ எவ்ரியான், வெல்கம் லெவல் டு கிளவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதாவது ரேஷன் அட்டை வைத்திருப்போர் அனைவருக்கும் பார்த்திங்க அப்படின்னா அதிரடியான 3 அறிவிப்புகளை தமிழக அரசு தரப்புலேருந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ அது என்னென்ன அறிவிப்புகள் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைவருக்கும் பார்த்திங்க அப்படின்னா முக்கிய செய்தியை தமிழக அரசு தரப்புலேருந்து வெளியிட்டிருக்காங்க. அதுவும் பார்த்திங்க அப்படின்னா தாய்மானவர் திட்டம் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அந்த திட்டம் பார்த்திங்க அப்படின்னா கடந்த 2 மாதங்களுக்கு முன்னாடி தமிழகத்தில் இதை செயல்படுத்தினாங்க. ஸோ இந்த திட்டம் எதற்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னா 70 வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா ரேஷன் பொருட்கள் வீடு தேடி வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு மட்டும் இல்லாமல் மாற்றுத்திறனாளிகள் அனைவருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த திட்டத்தின் மூலம், அதாவது தாய்மானவர் திட்டத்தின் மூலமாக வீடு தேடி பொருட்கள் சென்றடையும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த திட்டத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இப்போது அதற்கான வயது வரம்பு தமிழக அரசு தரப்புலேருந்து குறைச்சிருக்காங்க. அதாவது தாய்மானவர் திட்டத்திற்கான வயது வரம்பை 70லிருந்து 65ஆக குறைத்து தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. ஸோ அதன் அடிப்படையில் இல்லத்திற்கே சென்று ரேஷன் பொருட்கள் வழங்கும் தாய்மானவர் திட்டம் கடந்த ஆகஸ்ட் மாதம் தொடங்கி வைத்த தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தற்போது 65 வயதிற்கு மேற்பட்ட முதியவர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் தாய்மானவர் திட்டத்தில் பயனடையலாம் என தமிழக அரசு தற்போது அரசாணை வெளியிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. தாய்மானவர் திட்டத்தில் நவம்பர் 3 முதல் 6ஆம் தேதி வரை முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் இல்லத்திற்கே சென்று பொது விநியோக திட்ட பொருட்கள் விநியோகம் அப்படிங்கிறாங்க. முதலமைச்சரின் தாய்மானவர் திட்டத்தின் கீழ் 65 வயதிற்கு மேற்பட்ட முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் இல்லத்திற்கே சென்று பொது விநியோக திட்டத்தின் மூலம் பொருட்கள் விநியோகம் செய்யப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. அதாவது நவம்பர் மாதத்துக்கு உண்டான ரேஷன் பொருட்களை முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் இல்லத்திற்கே சென்று இப்போ கொடுக்க போகிறாங்க. அதாவது நவம்பர் 3ஆம் தேதி முதல் 6ஆம் தேதி வரைக்கும் அவரவர் வீடுகளுக்கே சென்று விநியோகம் செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சென்னை மட்டும் இல்லாமல் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் இல்லத்திற்கே சென்று நேரடியாக விநியோகிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சூப்பரான அறிவிப்பு அப்படின்னே சொல்லலாம். ஃப்ரெண்ட்ஸ், 3வது அறிவிப்பு பார்த்திங்க அப்படின்னா பொங்கல் பண்டிகைக்கு முன்பே ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஹாப்பியான நியூஸ் ஒன்று வெளியாயிருக்கு. நவம்பர் 15 முதல் பொங்கலுக்கான வேஷ்டி மற்றும் புடவை வழங்கப்படும் என அத்துறை அமைச்சர் காந்தி அறிவித்துள்ளார். காஞ்சிபுரம் முருகன் கூட்டுறவு சங்க விற்பனை நிலையம் திறக்கப்பட்டு செய்தியாளருக்கு பேட்டியளித்த அமைச்சர் காந்தி நவம்பர் 15 முதல் பொங்கலுக்கான வேஷ்டி மற்றும் புடவைகள் வழங்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்த்த இந்த 3 அறிவிப்பு உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்ற வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ். கடினமாக இருங்கள் மக்களே.